மரணம் பற்றிய ஆய்வுகள் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் அதுக்கான தெளிவான விடை இன்னைக்கு வரைக்கும் அறிவியல் உலகத்தால் கண்டுபிடிக்கவே முடியல. ஆனால் தற்செயலாக நடந்த ஒரு நிகழ்வு ஒட்டுமொத்த அறிவியல் உலகத்தையும் மருத்துவ உலகத்தையுமே ஆச்சரியப்பட வச்சுது. ஒரு மனிதன் தான் இறக்கும்போது எக்ஸாக்டாக அந்த வினாடியில் அவனோட மூளையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு கருவி படம் பிடிச்சு காமிச்சிருக்கு. 2022 கனடாவில் இருக்கக்கூடிய வான்கூவர் ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் ஒரு 87 வயது உள்ள ஒரு முதியவர் வந்து அட்மிட் ஆகிறாரு. அவர் கீழே விழுந்ததுனால அவரோட மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டுருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வலிப்பு நோய் இருந்துச்சு. அவரை பரிசோதனை பண்ண டாக்டர்ஸ் அவருக்கு இஇஜி பரிசோதனை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. இஇஜி அப்படிங்கிறது எலக்ட்ரோ என்செஃபலோகிராஃபி. அப்படின்னா மூளையில் உள்ள மின் செயல்பாட்டை அளவிட்டு அதை வந்து பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு பரிசோதனை தான் அது. அப்படி அவங்க பரிசோதனை பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த நபர் மாரடைப்பு வந்து தற்செயலாக இறந்து போயிடுறாரு. அவரு இறந்து போன அந்த வினாடியில அவரோட மூளையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த கருவி அப்படியே 100% பதிவு பண்ணி நேரலையில் அப்படியே காமிச்சிருச்சு. இந்த பரிசோதனையை செஞ்ச டாக்டர் அஜ்மல் ஜம்மர் அப்படிங்கிறவரு அவரோட சர்வதேச மருத்துவர்களோட சேர்ந்து அந்த கருவி பதிவு பண்ண தரவுகளை எடுத்து ஆராய ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆராய்ச்சியில் உங்களுக்கு விசித்திரமான தகவலாம் கிடைக்குது. எக்ஸாக்டா அவர் இறந்து போன அந்த வினாடிலேருந்து, அதாவது அவரோட இதயம் செயல்பாட்டை நிறுத்திக்கிட்டு மூளைக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்புறதை நிறுத்தின அந்த வினாடியிலேருந்து முன்னாடி உள்ள 30 வினாடியும் அடுத்து உள்ள 30 வினாடியும் அவரோட மூளையில காமா அலைகள் மிக தீவிரமா பாஞ்சிருக்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இந்த காமா அலைகள் எப்போ வந்து ஒரு மனிதனுக்கு தீவிரமா பாயும் அப்படின்னா, ஒருத்தவங்க ரொம்ப நேரம் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும்போதும் அப்படி இல்லைன்னா அவங்களோட ஆழ்மனதோட நினைவுகளை வந்து அவங்க ரீகால் பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான் மூளையில காமா அலைகள் பாயும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இந்த ஆய்வோட முடிவுல அந்த மருத்துவ குழு என்ன அறிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு மனிதன் தன்னோட வாழ்நாளோட இறுதி நொடியில அவனோட மூளை அவனுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிசு தான் இந்த நினைவுகள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவன் வாழ்நாளில் இத்தனை நாள் கடந்து வந்த அந்த நினைவுகள், மகிழ்ச்சியான நினைவுகள் எல்லாமே ஒரு பிளாஷ்பேக் மாதிரி, ஒரு திரைப்படம் ஓடுற மாதிரி அவனோட மூளை அவனுக்கு எடுத்து காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. விஞ்ஞானிகள் இதில் ஒரு டாட் வைக்கிறாங்க. அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா, இது ஒரே ஒரு மனிதனுக்கு நடந்த நிகழ்வு தான், இதை வச்சு எப்படி நம்ம ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு நம்ம எப்படி ப்ரூவ் பண்றது அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கு 2013 மிக்சிகன் யூனிவர்சிட்டியில எலிகள் மீது நடத்தப்பட்ட ஒரு ஆய்வுல பதில் இருக்கு. எலிகள் இறக்கும்போது அதோட மூலையிலையும் இந்த காமா அலைகள் பாயறத கண்டுபிடிக்கிறாங்க. நான் இதை படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இது எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கே அப்படின்னு எனக்கு சிங்கானிச்சு. வழக்கமாக நான் ஓஷோட புத்தகத்தை தேடி எடுத்து பார்த்தேன். என்னன்னா அவன் எல்லா வீடியோலையுமே ஓஷோட புத்தகத்தை எடுத்து சொல்றானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒரே ஒரு ஓஷோ புத்தகம் எனக்கு பல புத்தகத்தையும் அறிவியல் ஆய்வுகளையும் அறிஞர்களையும் கலைகளையும் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சிடும். நான் எனக்கு சிங்கான அந்த லைனை நான் ஓஷோட சொற்பொழிவுலேருந்தும் அவரோட புத்தகத்திலேருந்து நான் எடுத்துட்டேன். அது என்ன அப்படின்னா, மரண தருணத்தில் மனிதனின் கடந்த கால நினைவுகள் அனைத்தும் ஒரு திரைப்படம் போல கண்முன்னே வரும். ஒரு சாதாரண மனிதன் இறக்கும்போது அவனது ஒட்டுமொத்த வாழ்நாளின் ஆசைகளும் நினைவுகளும் அவனது ஆழ்மனதில் இருந்து மிக வேகமாக அவனது கண்முன்னே வந்து போகும். ஏன்னா அவனுக்கு அடுத்த பிறவிக்கான விதை, அதாவது டிசைர், அந்த நினைவுகளில் இருந்து தான் உருவாகிறது அப்படின்னு ஓஷோ சொல்றாரு. மறுபிறவி நினைவுகளை பற்றிய வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த ஆய்வு பற்றியும் ஓஷோட கருத்து பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்.